நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரம் இது. உங்கள் எதிரிகள் அற்ற சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் அடங்கி போவார்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி கடகராசிக்கு ஒரு சொலனா சந்தோஷத்தையும் தர முடியாத வருமானத்தையும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஓம் ஹிமகுந்த மிருணாளாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இந்த மீனராசிக்குள்ளே பிரவேசமாகக்கூடிய சுக்கிரனால் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நற்விஷயங்கள் நிறைய நடக்க போகிறது. ஆனால் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக இந்த 2026 சுக்கிரன் உச்சமடைகின்ற காலத்தில் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில், அதாவது 7ஆம் இடம் 4ஆம் இடம் ஆகிய இடங்களில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், இந்த மாதிரி இடங்களில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அந்த மாதிரி ராசிகளுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை பதிவாக இருக்கும். மற்றபடி மற்ற ராசிகளுக்கு அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சில ராசிகள் வெற்றிகளை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். தன லாபம், தைரிய லாபம், திரவிய லாபம், பதவி லாபம், செல்வாக்கு லாபம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் காதல் சம்பந்தமான விஷயம், சுக்கிரன் கணவன் சம்பந்தமான விஷயம், கணவன் மனைவி உறவு, சுக்கிரன் இந்த எதிர்வாழ்த்தவர்கள் விஷயம், சுக்கிரன் படாடோப அலங்காரம் சம்பந்தமான விஷயம், இதிலெல்லாம் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கார். குறிப்பாக இந்த சுக்கிர பயிற்சியினால் யாருக்கு அதிக லாபம் அப்படின்னு கேட்டால், கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் என்னை போன்ற யூடியூப்பில் பேசக்கூடிய அனைத்து பிரிவினருக்குமே யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது, எங்கேருந்து எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1, 2026 முதல் மார்ச் 25, 2026 வரை சுக்கிரன் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி 1ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்கு போகிறாரு. 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் மீனராசியில் உச்ச பலத்தோடு இருக்கார். ஆனால் அந்த இடத்துல சனியும் இருக்கார். அதனால் கொஞ்சம் சில பாதிப்புகள் இருக்கும். இதில் மார்ச் 11க்கு மேலே குரு மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால பல நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கடகராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரம் இது. சார், எங்களுக்கு சுக்கிரன் பாதகாதிபதி, லாபஸ்தானாதிபதி பாதகம் செய்வார். அவர் இன்னொரு பாதகாதிபதியான சனியோடு சேர்ந்துருக்காரு. 2 பேரும் ரொம்ப தோஸ்தாச்சே, ஜிகிரி தோஸ்தாச்சே, எங்களுக்கு ஏதாவது பாதகம் வருமா வரும் அப்படின்னு வராது. ஏன்னா 2 பேருமே இருக்கிறது எதிரியோட வீட்டில், குருவோட வீட்டில். இந்த குரு இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறாரு மார்ச் 11ஆம் தேதியிலேருந்து. இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுமே அன்றி சங்கடங்கள் ஏற்படாது. குறிப்பாக இந்த கடகராசியில் பிறந்த கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் 2 பேர்த்தையும் தனியாக ஒரு இடத்துல ஒன்றா கவர்மெண்ட் உதவியில், கவர்மெண்ட் செலவில் மீட் பண்ணுவீங்க. அல்லாட்டி உங்களுடைய தந்தையின் செலவில் நீங்களும் உங்கள் மனைவியையோ நீங்களும் உங்கள் கணவரையோ தனிமையில் சந்தித்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருக்கக்கூடிய எல்லா மனஸ்தாபத்தையும், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனையும் இப்போ நீங்கள் பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அதே சமயம் உங்களுடைய வியாபார ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். இத்தனை நாளாக உங்களுக்கு உங்கள் அண்ணனுக்கு ஆகாது. இப்போது உங்கள் அண்ணன் தேடி உதவி செய்வார். உங்கள் அண்ணன் தான் உங்களுக்கு எல்லா வெற்றிக்கும் காரணமாக இருப்பார். அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலத்தில் இருக்கீங்க. இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த சமயத்தில் அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. இந்த அஷ்டமஸ்தானம்ங்கிறது எதிரி ஸ்தானம். ஆனால் அந்த எதிரி ஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. அதில் சூரியன், புதன், ராகு, செவ்வாய். இதில் செவ்வாய் மட்டும்தான் உங்களுக்கு யோகாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி.
அவர் 8ல் போய் மறைகிறாரு. அதனால் உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வருமானம் ஏற்படும். உடன்பிறப்புகள் மூலமாக பண வருமானம் ஏற்படும். ஆனால் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மோதுதல் போக்கை நீங்கள் நிதானத்துடன் செயல்பட்டால் அதை சாதகமாக மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெண்கள், அதாவது கடக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் பெண்கள், தங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக இருந்து வந்த மனஸ்தாபங்கள், மனக்குழப்பங்கள், மனக்லேசங்கள், அவர் பேரில் ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருக்கும். அவர் எனக்கு டவுட்டு சார், அவர் ஒழுங்காக இல்லைன்ட்டு, எல்லாம் இப்போ நீங்கள் பேசினீங்கன்னா தீர்த்து வச்சுருவார். ஆனால் நீங்கள் என்ன சந்தேகத்தோடு போகிறீங்க? என்றைக்குமே சந்தேகங்கிறது இருக்கலாம். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது சந்தேகத்தோடு போகக்கூடாது. சந்தேகம் இல்லாமல் போங்க. உங்களை நம்புகிறேன், ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாதுங்கிற மிரட்டலோடையே பேசுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அங்கே போய்ட்டு சந்தேக கண் கொண்டு பார்க்காதீங்க. உங்களுடைய வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் தம்பதிகள் தங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சுகஸ்தானாதிபதி உச்சமடைவதன் மூலமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். குறிப்பாக வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். சொந்த வீட்டில் குடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த வீட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு நாள் போய் தங்கணும். இல்லை, பொதுவாக சாஸ்திர பிரகாரம் என்ன, என்றைக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்களோ அன்றைக்கி ராத்திரி அந்த குடும்பத் தலைவனும் குடும்பத் தலைவியும் குடும்பத்தாரோடு அந்த வீட்டில் தங்கணும். அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணணும். அந்த ஸ்டே பண்ணக்கூடிய சுப நிகழ்வு இந்த சுக்கிர பயிற்சியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கடகராசிக்கு இருக்குது. அதனால் சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். பாக்யஸ்தானாதிபதியான குரு விரயஸ்தானத்தில் இருந்தாலும் உச்சத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்காரு. வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. இது உங்களுக்கு மேலும் வசதி வாய்ப்புகளை பெருக்குமே அன்றி சங்கடத்தை கொடுக்காது. குறிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கார் வாங்கிறது, இல்லை கார்லேயே பென்ஸுக்கு போகிறது, ரோல்ஸ் ராய்ஸ் போகிறது, போர்ஷ் கார் வாங்கிறது, இதெல்லாம் வாங்கிறதுக்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு இப்பொழுது அமோகமான காலகட்டம் ஆரம்பம். உங்கள் எதிரிகள் அற்ற சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் அடங்கி போவார்கள். இன்ஃபேக்ட் உங்களை மட்டம் தட்டணும், உங்களை வளர விடாமல் தடுக்கணும். கடகராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழிலில் இருக்கிறவங்களை உங்களை வளர விடாமல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அரசியல் எதிரிகள் கூட உங்களிடம் மண்டியிடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த சுக்கிர பயிற்சி கடகராசிக்கு ஒரு சொலனா சந்தோஷத்தையும் தர முடியாத வருமானத்தையும் தரக்கூடிய அமைப்பாக மாறிடும். இந்த சுக்கிர பயிற்சி தனிப்பட்ட ராசிக்கு நம்ம சொல்லியிருந்தாலும் உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா உங்கள் லக்னம், உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் லக்னத்துக்கு எந்த இடத்துல சுக்கிரன் நீங்கள் பிறக்கும் பொழுது இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடுறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். ஸோ உங்கள் ஜாதகத்துக்கான பலன்களை, சுக்கிர பயிற்சி பலன்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. உங்களுடைய எதிர்காலம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், வசதி வாய்ப்புகளோடு இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.